எங்கடா போய் சாப்பிட போறீங்க? வீட்டுல தானே. இனிமே சாப்பிட்டு வந்தா நேரம் ஆயிரம். நம்ம வீட்டுல சாப்பிடலாம். கொஞ்சம் இருங்க. 5-6 பேர் சாப்பிடணும். சமைச்சு வச்சிருக்கியா? இல்ல. இல்லையா? சரி, சோறு தான் ஆக்கல. வெளியில போன ஆம்பளை வீட்டுக்கு வர்றப்ப மூஞ்ச கஞ்ச கழுவி பூ போட்டு வச்சு சந்தோஷமா இருக்கலாம்ல. மூதேவி மாதிரி வாசப்புலயே உட்காந்துருக்கிறேன். 5 நாளா சிவி சிங்காரிச்சு சீதேவியத்தான் இருந்தேன். இன்னைக்கு தான் மூதேவியா இருக்கேன். ஏய், 5 நாளா எனக்கு தூக்கமே இல்லடி. கண்ணெல்லாம் காந்து கிடக்கு, மேலெல்லாம் வலிக்குது. அனாவசியமா ஏதாவது பேசி எனக்கு கோவத்தை வரவழைக்காத. இதெல்லாம் எட்டுப்பட்டி ஊர் சமாச்சாரம். இதில் நீ தலையிடாத. அப்ப அந்த ஊர் பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு அலைய வேண்டியது தானே. என்ன எதுக்கா கட்டிக்கிட்டீங்க? பொண்டாட்டியோட அருமை என்னன்னே தெரியாத உங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி எதுக்கு? அடியே வாப்ளே, தோள் இருக்க தூண்டுறா. அண்ணன் வருது. வாங்கனே வாங்கனே. அண்ணே, நாங்க போய் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அண்ணே. இந்த ஊருக்குள்ள எனக்கு எம்பிட்டு மரியாதை இருக்குன்னு தெரியுமா உனக்கு? பெரிய பெரிய மனுஷன் என்ன கண்டா இடுப்புல துண்டு எடுத்து கட்டுவான். நேத்து வந்து நீ எடுத்து பேசுறியா? எனக்கு எப்ப வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அப்பதான் வருவேன். சட்டியை சுரண்டி கஞ்சி காய்ச்சி அவுத்து போற துணியை துவச்சு போறதுக்குலாம் என்னால மரியாதை கொடுக்க முடியாது. தெரிஞ்சுக்க. எந்திரிடி, அழுகாதடி. எந்திரி சொல்றேன். ஏங்க இப்படி வீம்பு பிடிச்சு வெடுக்கு வெடுக்கு பேசுற? அப்படி என்ன தப்பு செஞ்ச என்ன அடிக்கிறதுக்கு? நல்ல சீல துணிமணி உடுத்தலையா? அவருக்கு பிடிச்ச மாதிரி சோறாக்கி வைக்கலையா? இல்ல வீடு வாசல சுத்தமா வச்சுக்கலையா? அப்புறம் எதுக்கு என்ன அடிக்கிறாரு? புருஷனை சந்தோஷப்படுத்துறதுக்கு அது மட்டும் போதாதுடி. ஆம்பளைங்க அவங்களுக்கு எம்பிட்டோ பிரச்சனைகள் இருக்கும். வெளியே போயிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றப்ப சில சமயம் கோவமா வருவாங்க. நாம தான் சமாதானப்படுத்தணும். சில சமயம் எரிச்சலோட வந்து நம்ம மேலே எரிஞ்சு விடுவாங்க. நாம தான் தாங்கிக்கணும். கவலையோட வந்தா கண்ணீரை தொடச்சு விட்டு 4 வார்த்தை ஆறுதல் சொல்லணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தாதாண்டி குடும்பம் விளங்கும். நாம பொம்பளையா புறப்படுத்திருக்கிறதே அதுக்குதான். இந்த பாரு, அப்பா உன்னை செல்லமா தாங்கி தாங்கி வளர்த்துட்டாரு. புருஷன் வீட்லயே அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? உனக்கு ஒரு புருஷனா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். சரி, அழுகாத. இன்னைக்கு அவர் சீக்கிரம் வந்துருவாரு. எல்லாம் சரியா போயிடும். சடையாண்டி தம்பி, அந்த 8பட்டி கம்மாயை திருப்புறதுக்கு சுழுவா ஒரு வழி இருக்கு. அந்த பொன்ராசுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா 2 குடும்பத்துக்கும் உள்ள பகை தானா தீந்துரும்ல. கல்யாணம் முடிஞ்ச கையோட புள்ள கையிலேயே மம்பட்டியை கொடுத்து போய் கம்மாயை திருப்பிக்கு வாழாண்டா திருப்பிக்கு வரா. என்ன நீ கொடுக்குற செல்லண்டி? நான் பாத்துருக்கிற மாப்பிள 500 பவுன் நகை போடுறேங்கிறா, 50 குழி வயக்காடு எழுதி வைக்கிறேங்கிறா. இவ பாத்துருக்காளே மாப்பிள, இவளுக்கு என்னடி செய்வான்? ஒரு கூலிக்காரனை என் மாப்பிளைன்னு சொல்லி சொல்றியா? ஒரு கூலிக்காரனை என் மாப்பிளைன்னு சொல்லி சொல்றியா? ஒரு கூலிக்காரனை என் மாப்பிளைன்னு சொல்லி சொல்றியா?
அண்ணே நீங்களே அவங்க 2 பேர்த்தையும் எங்காவது ஓடி போய் பொழைச்சு போங்கடா நாய்களை துரத்தி விட்டுருந்தா எங்காவது கண்காண இடத்துல போய் பொழைச்சிருப்பாங்க. அநியாயமா இப்படி பிடிச்சி வச்சிட்டீங்களண்ணா. இனிமே என்ன ஆகும்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குங்கண்ணா. டேய், நான் இந்த 8 பட்டியும் காவக்காரன்டா. பயிர் பச்சே களவு போகாம காவ காக்குறவன் ஒரு பொண்ணே களவு பச்சா எப்படா தடுக்காம இருக்க முடியும்? பணக்காரங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்கண்ணா. அவனுக்கு வெறும் நாயோட மோசமானவனுங்க. கடைசியில் என் தம்பி உசுருக்கு ஆபத்து வந்துருங்கண்ணா. இம்பிட்டு பேசுறவன் தம்பியை நீ ஒழுங்கா வளர்த்துருக்கணும். உன் தம்பியை வச்சு நீ பணக்காரனாகனு ஆசைப்பட்ட, அதான் விட்டு வேடிக்கை பார்த்த. அவன் பூந்து விளையாண்டான். பொன்ராஜ் முதலாளி மத்த பணக்கார மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப நல்லவர். என் வார்த்தைக்கு எப்பவும் கட்டுப்படுவாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத. அவர்கிட்ட பேசி 2 பேத்து கல்யாணம் நானே முடிச்சு வைக்கிறேன். ஏண்டா சிங்கராசு, அறிவு கிருவி கெட்டு போச்சாடா உனக்கு? கூலிக்காரனுக்கு கூலி பத்தலன்னு சொல்லு, 2 மூட்டை நெல்லை கொடுப்போம். ஆனா அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லு, 2 குழி வயக்காடு எழுதி வைப்போம். அதை விட்டுட்டு அவனுக்கு பொண்ணை கொடுத்து நடு வீட்டுல உடைய மாப்பிள்ளைய உட்கார வைக்க சொல்றிய, அது எப்படா நடக்கும்? முதலாளி நீங்க சொன்னதெல்லாம் காலையிலேயே மரத்தடியில் நின்று அண்ணங்கிட்ட விளாவறிய சொல்லிட்டுனுங்க. அவரு தான் கேட்க மாட்டேன்ட்டாருங்க. அண்ணா வாங்கண்ணா போலாம். பொண்ணு தான் நம்ம கூட இருக்குதுல்ல, ஒரு கோயில வச்சு தாலி கட்டிடலாம். வாடா கண்ணு போலாம். டேய் முதலாளி சத்தம் போட்டீங்களா? நான் உங்ககிட்ட ஒன்றும் பேசலீங்க, அண்ணங்கிட்ட தான் எனக்கு பேசிட்டு இருக்கேன். ஏன் முதலாளி நடக்காது? கூலிக்காரனை ஏன் கேவலமா நினைக்கிறீங்க? உங்க சொத்து பத்தெல்லாம் காவ காத்து பத்திரமா பாதுகாக்கணும் இந்த கூலிக்காரன் தான். வேகாத வெயில ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உசுரை கொடுத்து பாடுபட்டு நெல்லு சோளம் கேப்ப கம்புன்னு தவசு தானியத்தை மூட்டை மூட்டையா கொண்டாந்து உங்க வீட்டுல அடுக்கி வைக்கிறவன் இந்த கூலிக்காரன் தான். நீங்க வெள்ளையும் சொல்லியுமா போட்டுட்டு தெரியுறீங்களே, இதை துவைச்சு மடிப்பு மாறாம கஞ்சி போட்டு கொடுக்குறவன் இந்த கூலிக்காரன் தான். இவ்வளவு செய்யற இந்த கூலிக்காரனுக்கு உங்க வீட்டு கட்டில ஓரமா உட்கார்றது மட்டும் அருகுதெல்லாம் போச்சாக்கும். இந்த பாரு சாமி, உங்க பொண்ணையும் விசாரிச்சிட்டேன். அவனா எந்த தப்பும் பண்ணல. உங்க பொண்ணு அவன் மேல ஆசைப்பட்டிருக்கா. கூலிக்காரனோ பணக்காரனோ ஆசைப்பட்ட 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதா இந்த சிங்கராசோட சட்டம். இது நடக்கலன்னா எவ்வளவு பெரிய முதலாளியான நான் நிமிந்துதான் நிப்பேன். இம்புட்டும் பேசி முதலாளிகளை ஒரே நாள் திருச்சி போடுவீங்களாக்கே? என்ன கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த 2 பேரும் என் கூட தான் இருப்பாங்க. வாங்கடா. மரியாதை அந்த பையனை வெளியேறிவிடா. டேய் நெசமாவே நீ 8 பட்டிக்கு ராசானா, வெளியே வாடா. டேய் உள்ள போய் தூங்குடா. அடைக்கல்னு கொடுத்துட்டா என் உசிரே போனாலும் காப்பாத்திடுவேன். அவன் என்ன படைச்ச சாமியா இருந்தா கூட பயப்பட மாட்டான். உடம்ப காப்பாத்திக்கிட்டு ஒழுங்கா வீடு போய் சேரும்.
மாமு 8 அணா துட்டு கைதவறி சேத்துல விழுந்திருந்தா சீ போகலுதுன்னு விட்டுருக்கலாம். சேத்துல விழுந்தது விலை மதிப்பில்லாத மாணிக்கம் மாமு. அதை எடுத்து கழுவி பத்திரமா பூசையில வச்சுக்கிட்டாலும் தப்பு இல்ல. இப்பவும் உங்க மகளை கட்டிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். மாப்பிள அந்த கூலிக்கார பையல என்ன மாமு நீங்க, அவன்லாம் ஒரு பிரச்சனையா? கவலைப்படாதீங்க, ஆளையே தீர்த்துறேன். மாயாண்டி பணத்தை வீட்டுக்கு கொண்டு வராத, நேரா சுடுகாட்டில் உண்டு ஏறிச்சு. முதலாளி, பயமா இருக்கு முதலாளி. எதுக்குடா பயப்படுறேன்? டேய், உன் தம்பிக்கும் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா நம்ம சம்மதி தானடா. அந்த சின்ன கழுதிக்கு 2 அவசரப்பட்டு செத்து போச்சுன்னா அதுக்காக நம்ம சொந்த விட்டு போயிருமா? எவனோ ஒரு அனாதை சிங்கராசு அவனை உட்கார வச்ச இடத்துல நம்ம சொந்தக்காரன் ஜாதிக்காரன் உன்னை உட்கார வைக்க போறேன்டா. அதெல்லாம் நடக்குங்களா முதலாளி? ஏன் நடக்காத? அதுக்கு நீங்க விஷயம் வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா சிங்கராசனை கொண்டு விடுவானுங்களே. டேய், மலைய வெடி வச்சு தகத்தா தாண்டா வெளியே தெரியும். நான் உளி வச்செல்லாம் உடைக்க போறேன், கமுக்குமாயிரும். என்னடா யோசிக்கிற? இல்லைங்க, மலை சிங்கராசு, வெடி நீங்க. ஆமா, உளி யாருன்னு புரிய மாட்டேங்குதே. ஆனா அது நீதான்டா. ஓஹோ ஓஹோ, இப்ப எல்லாம் எனக்கு சப்ஜெக்டா புரிஞ்சு போச்சுங்க. நான் சொல்றபடி செஞ்சேன்னு வச்சுக்க, இந்த 8 பட்டிக்கு நீதான்டா ராசா. சரி சரி. இன்னும் என்ன கைய கட்டிக்கிட்டு நிக்கிறவன், துண்டை தூக்கி தோல்ல போடுவியா? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா பார்த்தாதா நான் போட்டுக்க மாட்டேனா? எப்படி பாத்தீங்களா? மதனி, அது என்ன கீரை? முருங்கைக்கீரை. நீங்களும் முருங்கைக்கீரையா முருங்கைக்கீரை சாம்பாரா தான் பண்ணி போடுறீங்க. ஆனா சிங்கராசன் உங்களை திரும்பி கூட பாக்குற மாதிரி தெரியலையா? ஐயே, என்ன மாமா இது? சட்டி எல்லாம் கழுவிட்டு இருக்கிற? சட்டிகளை ஒரு கக்கூஸ் மாதிரி கேவலமா ஐயாங்கிற. போங்கடி வேலை பாட்டு. சட்டி கழுவுறப்ப உனக்கு இம்புட்டு இல்ல. ஓடே, போறவளுக்கு கல்யாணமா அதுல 3 மாசம் தெரியுங்களா? உனக்கு எப்படி தெரியும்? வைத்தீஸ் நம்ம இல்ல, அவதான் சொன்னா. நம்ம சிங்கராசன் அடிக்கடி சின்னமனூருக்கு பஞ்சாயத்துன்னு போயிட்டு இருக்காரு. அங்க எவ்வளோ ஒருத்தி வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்காருன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஈர வரதா இருக்குன்னு பார்த்தா காஞ்ச வரது மாதிரி கப்புன்னு பத்துது. கும்பளைய பச்சை மிளகா மாதிரி கார சாரமா இருந்தா தான் வேலையே ஆகும். நீங்க இப்படி ஊமையாவே இருக்கக்கூடாது. எப்பவுமே 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும். இல்லைன்னா ஆம்பளைய கடுக்கா கொடுத்துருவாங்க. மதனே, நான் சொன்ன அண்ணன் கிட்ட சண்டை கட்டிட்டு இருக்காதீங்க. ஆனா அதுக்காக கேட்க முட்டுறாதீங்க. கும்பளை மனசுல விரிசல் விட்டுருச்சுன்னா குடும்ப அப்புறம் எங்க நிம்மதியா இருக்கேன். அடடா, பட்டு துணியில தண்ணீர் தெளிச்சு சுத்தி வச்ச மல்லிகைப்பூ மாதிரி சும்மா கும்மன் இருக்காளே. இவ்வளவு கண்ணுக்கு லட்சணமான பொண்டாட்டிய காய போட்டு அந்த பரதேசி பைய காடு வழி நனைஞ்சிட்டு இருக்கானே பைத்தியக்காரன். லேசா உரசுனதுக்கே கிருகிருன்னு வருது. ஒரே ஒரு நாள் இவன் கூட குடும்பம் நடத்திட்டு செத்துட்டாலும் பரவாயில்ல, சாகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். என்னடி பொட்டியோடு நிக்கிற? எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்.
கொப்ப வீட்டுக்கு போறியா? ஏன்? நான் இடைஞ்சலா இருக்கிறதுனால தானே நீங்க சின்னமனூர் வரைக்கும் போறீங்க. நான் போயிடுறேன். நீங்க இங்கே எவ கூட வேணாலும் சந்தோஷமா இருங்க. என்னடி சொல்ற? ஆடு எங்க போகுது, கெடை எங்க இருக்குன்னு எனக்கு இப்பதானே புரியுது. தலை நெத்தம் கலைஞ்சு வர்றதும், முகம் வேர்த்து வர்றதும், காடு கரைக்கெல்லாம் காவலுக்கு போறதுனாலதான் நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப வேற எப்படி நினைக்கிற? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சின்னமனூர்ல எவ்வளையா வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன். அரஞ்சனா, உனக்கு அப்படி யாரு சொன்னது? ஊரே சொல்லுது. நீங்களும் ஆம்பளை தானே, தினம் உப்பு காரம் போட்டு தானே திங்கிறீங்க. எல்லா சுகத்தையும் அனுபவிக்க வேண்டிய வயசு தானே உங்களுக்கு. அப்படி இருக்கிறப்போ கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகியும் பொண்டாட்டிய பத்தி நினைக்கவே இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அறிவு கிட்ட பேசாத. போகல இல்ல, நான் இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அப்பதான் நீங்க காவ காக்குற லட்சம் ஊருக்கு எல்லாம் தெரியும். ஊருக்குள்ள எல்லாரும் விட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்க வேணாம். என் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா கட்டின பொண்டாட்டி வச்சு பொழைக்க வைக்கல. என்ன பத்தி ஊருக்குள்ள தப்பா பேச மாட்டான். நான் என் பேச்சு எவடி கேப்பான்? ஓடி உள்ள முடியாது. ஓடி உள்ள போகிறல்ல எழுத்து அடிச்சு பல்லல. ஏண்டா மாரிமுத்து, அந்த சிங்கராசு பயலுக்கும் பொண்டாட்டிக்கு நடுவுல பலமா ஒரு ஆப்பு வச்சுட்டா போல் இருக்க. ஆனா நம்மள சின்ன ஒளிதானுங்கண்ணா, அப்படி லேசா தட்டி தட்டி தானே கொண்டு போகணும். இல்ல நாய, விரல ஒடிச்சுடாதா மாரிமுத்து, இந்த ஒரு பீடி குடி. ஐயோ, நம்ம முன்னாடி எப்படிங்க நான் பேடி குடிக்கிறது? பரவாயில்ல குடுறா. ஓஹோ, இப்ப நிலைமை அப்படிங்களா? ஆமா, அப்படித்தான் வச்சுக்கோ. டேய், அதையாட தூக்கி எறிஞ்சா? அண்ணா, நம்மளுக்கு இந்த பீடி கொடுங்கண்ணா. இது எச்ச பீடிடா. நம்மளுக்கு எச்ச பீடி குடிச்சே பழக்கமாயிருச்சுங்கண்ணா. உன்னை திருத்த முடியாது. என்ன வெக்கமா? இல்லைங்கண்ணா, மரியாதை இருக்கட்டும் இருக்கட்டும். டேய் மாரிமுத்து, நான் அந்த சிங்கராசு பையில அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுறா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கவலையே படாதீங்கண்ணா. நீங்க மட்டும் இப்படி தைரியம் கொடுத்துட்டே இருங்கண்ணா. அப்புறம் நான் ஓடி 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 எங்க போய் நிக்கிறேன்னு பாருங்க. என் மதினி வயித்துல புளிய கிடைக்கிறதுக்கு ஒரு வயிற்று புள்ள தாச்சி அனுப்பிச்சிருக்கேன். பிள்ளைக்கு 9வது மாசம் தாயே. பேர் காலத்துக்கு பிறந்த விட்டு கூட்டு போறேன். ஏன் பாண்டியம்மா, நீ வாக்கப்பட்டு வந்து 3 மாசம் ஆச்சு, இன்னும் மாங்க அங்க கிடைக்கல? பெருசா ஒரு பிள்ளை பெத்து போடாதா, இல்லன்னா மலடின்னு சொல்லி போடுவாங்க. வாரேன். சும்மா ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்ன மாதிரி தான் இருக்கேன். ஆனா போட்டது விச ஊசி இல்ல, வேலை செய்யாம இருக்குமா? அதனாலதான உன்னையும் செட்டப் பண்ணிருக்க. சிரிக்கிறியா நீ? இருடா மகனை, உனக்கு ஒரு ஊசி வச்சுக்கிற, சைடு நடு மாதிரி வேலை செய்ய. சோத்த போடு. ராசகாப்பேட்டில் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, பஞ்சாயத்து போகணும். சோறு திங்கிறதுக்கு போறியா இல்ல திங்க கூடாதுங்கிறதுக்காக போறியா? கேக்குறேன், வாயில கொள்கடியா வச்சிருக்க, பதில் சொல்ல. ஆமா, வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கு. அதை தீக்கிறதுக்கு துப்பு இல்ல. இவர் போய் ஊர் பிரச்சனையை தீக்கிறாரு. அப்படி என்ன நம்மளுக்கு தலைக்கு மேல பிரச்சனை ஆகி போச்சான்? என்ன கட்டிக்க துணிமணி இல்லையா, இல்ல சோறு தண்ணி இல்லையா? ஒரு பொண்ணுக்கு புருஷன் வீட்டுல அது மட்டும் கிடைச்ச போதுமா? வேற என்ன வேணும்? காரு வீட்டு மாயக்கா வாக்கப்பட்ட 8 மாசத்துல 2 பிள்ளைய பெத்துட்டா. நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்களே மொக்க என்ன? அவர் சம்சாரம் 9 மாசம் புள்ளத்தாச்சி ஆகி பேர் காலத்துக்காக அவ ஆத்த வீட்டுக்கு போயிருக்கா. ஆனா நாம நிறுத்தி. பொம்பளைங்கிறவ தான் வீட்டுல என்ன நடக்குன்னு பாக்கணும். அடுத்த வீட்டை பத்தியே பேசியிருந்தா குடும்பம் விளங்காம போயிரும். ஆமா, அவங்க ஊர் உலகத்துல பொஞ்சாதிய புள்ளத்தாச்சி ஆக்கி தாமலங்கிறத ருசு பண்றான். நான் ஆளை பார்த்து ஆசைப்பட்டவ தானே. அப்ப என்ன கையால் ஆகாங்கறியா? வருஷத்துக்கு ஒரு பிள்ளை உனக்கு கொடுக்க எனக்கு தெம்பு இருக்குடி. நீ சோறு போட்டா தானா திங்கிடுங்கிற ஆசை எனக்கு வரணும். நீ நடந்துக்கிற முறையை வச்சு உனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கணும் என்ன எனக்கு வரணும். அதை தெரிஞ்சுக்க முதல்ல. உள்ள வேணும் உள்ள. போயிட்டா, போய் நம்ம விளையாடுப்போ. ஐயா மகனே, என்ன நடந்தது? வர வர சிங்கராசனுக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கண்மை பூசி அழகு பார்க்க வேண்டிய உங்க கண்ணுல கண்ணீரை வரவழைச்சு போவாரா மனுஷன்? உங்களுக்கு இருக்கிற இறக்கம் கூட அவருக்கு இல்லையே. ஐயா, இறக்கமான என்ன மாதிரி பிறவிலேயே வரணும் மகனே. சரி அழுகாதீங்க, உங்க மேலே மிஸ்டேக் இருக்குல்ல. என் மேல என்ன தப்பு? அது சொன்னா புரிஞ்சுக்கிற பக்குவத்தில் இப்ப நீங்க இல்ல. ஏன்னா இப்பதானே சோத்து பானை விழுந்திருக்கு. அரிசி மூட்டையே ஒரு நாளைக்கு வெளியில வந்து விடும். அப்ப நான் சொல்றேன். அதனே
இந்த குழம்பு நீங்களா வச்சீங்க? அடடடா, கையை நீட்டுங்க. கையை நீட்டுங்க நான் சொல்றேன். தெய்வமே, கண்ணாடி வளையல் போடுற கையா இது? உங்களுக்கு புரியுது, அவருக்கு புரியலையே. அதெல்லாம் புரியாதுங்க. நான் அப்பவே சொல்லி அதெல்லாம் பிற வெளியே வரணும்னே. மதனி, எடுத்து போய் நான் வெளியில உட்காந்து சாப்பிட்டுட்டுங்களேன். வேணாம், நீங்க இங்கே. ஐயோ, நீங்க சங்கடத்தோட அழுதுட்டு இருக்கும்போது நான் எப்படி உங்க முன்னாடி சாப்பிட முடியும்? நான் நாய்ங்க, நான் வெளியிலேயே உட்காந்துக்கிறேன். ஏய், என்னடா சின்ன பிள்ளை அழுதுகிட்டு இருக்க? உட்காரு. வேணாம், போகணா. உட்காரு. ஆமா, உன்னை பாண்டியம்மாவுக்கு துணையால இருக்க சொன்னேன். இங்க எதுக்கு வந்த? போகணா, எனக்கு இந்த வேலையை வேண்டாம், நான் ராஜினாமா பண்ணிடுறேன். ஆமா, நீ பாக்குறது மந்திரி உத்தியோகம், ராஜினாமா பண்றான். அவன் வேலை அவனுக்கு பெருசுனே. உன் வேலை உனக்கு பெருசுதான். சரி, என்ன நடந்துச்சு? வேண்டாண்ணா, எதுக்கு நான் வம்பு? அப்புறம் அழுகுற? இல்லைண்ணே, நீங்க கூட பிறந்த ஒரு மாதிரி எங்க மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறீங்க. ஆமா, நாங்களும் பதிலுக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கிறோம். இப்ப யாரு இல்லைன்னு சொன்ன? ஆனா மதனி இன்னைக்கு என்னை பத்தி தப்பா பேசிச்சுனா. தப்பா பேசினாளா? அவளுக்கு என்னன்னே தெரியல. எப்ப பார்த்தாலும் உங்களை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. ஆமா, அன்னைக்கு அப்படிதான் உங்களுக்கு சோறு போட்டதுக்கு சண்டை பிடிச்சா. நீங்க என்ன பாக்குறதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வந்து போறீங்களா, அதுக்குமே சண்டை பிடிக்கிறா. அதுக்குண்ணா, மதனியை விட நீங்க எங்க மேல பிரியமா இருக்கிறீங்களோ, அதனால போடாம. இருந்தாலும் இருக்கும். வா, இன்னைக்கு என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். ஏய், எதுக்கடி அவன் தப்பா பேசுன? அவன் என்ன செஞ்சான்னு கேட்டீங்களா? அண்ணா, அவங்கள விட்டுருங்கண்ணா, நானா கேட்டவனா இருந்துறேன். நீ சும்மாரா. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். உனக்கு தான் அவளை கண்டாலே பிடிக்கலையே. அவன் என்கிட்ட தப்பான முறையில. வாய் மூடு. இந்த சிங்கராசி இருக்க எல்லைக்குள்ள தப்பான ஆளை நுழைய முடியாது. அப்புறம் இருக்கப்ப என் கூட தப்பான ஆள் இருப்பானா? நீ வேணும் அவனை தப்பா சொல்ற. டேய், அவன் என்ன சொன்னா இந்த இடத்த விட்டு நகர கூடாது. இங்கதான் இருக்கணும், தெரிஞ்சுக்க. சரி. எப்பயும் கூடமான ஒத்தாசைக்கு அவன் தான் அவன் கூட இருப்பான். நீங்களும் கண்ணீரும் கம்பளையுமா என்னை பத்தி எவ்வளவோ எடுத்து சொன்னீங்க. ஆனா அண்ணன் நம்பல பாத்தீங்களா? ஏன் சிறு வயசுல இருந்து நாய் மாதிரி காலையே சுத்தி சுத்தி வந்து நம்ப வச்சிருக்கோம்ல. திடீர்னு மேல் எனக்கு ஒரு ஆசை வந்து, இனிமேல் வர்றதுன்னு அது ஏற்கனவே வந்துருச்சுல்ல, நான் உன் கையை பிடிச்சி இழுத்தாலும் அதை போய் நீ சொன்னா அவர் நம்ப மாட்டார். ஏன்னா நம்ம நாட்டு ஜனங்க ஃப்ராடுகளை தானே முதல்ல நம்புறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? என்ன அசிங்க? கல்யாணமான புதுசுல பொண்டாட்டி கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியல. ஆனா புருஷங்கார கோவதாவமா இருந்தாலும் கூட நாம எப்படி அனுசரிச்சு போறோம்னு உனக்கு தெரியல. அப்புறம் இந்த மாதிரி அசிங்கங்களை இடையில கொண்டு உழவாடு தானே செய்யும். எங்களையாவது அனுசரிச்சு போகணுமா வேண்டாமா? அவங்க இல்லைன்னா நான் இல்ல. என் உடம்பு உசுறு எல்லாமே அவங்களுக்கு தான். அதுக்கப்புறம் தான் நீ. கட்டிய சொல்லி கஞ்சி காய்ச்சி அவுத்து போற துணியை துவச்சு போறதுக்குலாம் என்னால மரியாதை கொடுக்க முடியாது. எப்பயும் கூடமான ஒத்தாசைக்கு அவன் தான் அவன் கூட இருப்பான். முதலாளி, பாண்டியம்மா செத்தாலும் மட்டும் பத்தாதுங்க, சிங்கராஜ் மேல பழி விழுகணும். அவன் தான் அடிச்சு கொண்டு போட்டானே, நான் ஊருக்குள்ள போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, இனிமேல மாரிமுத்து தான் 8 பட்டிக்கு காவல்காரன்னு தமுக்கு அடிச்சு சொல்லிருங்க. அப்பதானுங்க நான் வந்து 8 பட்டிக்கு ராசாக முடியும். ஐயோ, சிங்கராஜன் தான் எங்க மதனி அடிச்சு கொண்டு போட்டாரு.
சிங்கராசன் எங்க வந்து அடிச்சு கொண்டு போட்டாரப்பா.